ஹாய் மக்களே, ரொம்ப டேஸ்டியான ஒரு இறால் பிரியாணி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த இறால் பிரியாணிக்கு நம்ம இந்த நடுத்தரமான சைஸில் தாங்க நம்ம இறாலை வாங்கிக்கணும். பெரிய பெரிய இறாலில் செய்யறதோட இந்த நடுத்தரமான இறாலில் செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லா வாசனையும் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் அரிசி, அதாவது 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ எறா, 300 கிராம் தக்காளி, 300 கிராம் வெங்காயம். இது மாதிரி நீங்கள் ஒரு டம்ளர் அரிசியை எடுத்துக்கோங்க. பிரியாணி அரிசியை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான், அதுதான் வந்து கரெக்டான அளவு. இது நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அந்த 1.5 டம்ளர் தண்ணியை நம்ம ஊற்றியே ஊற வச்சுக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியில் நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். அது நல்லா வாசனையாக இருக்கும். அது தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 கிலோ இறாலுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 லெமன் போதுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். 300 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, 2 பச்சை மிளகா, கொடை மிளகா இருந்தால் போட்டுக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வந்து காரத்தூள், 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி. இது மாதிரி நம்ம எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம், மிளகு, பிரியாணி இலை போட்டு தாளித்து தக்காளி போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதக்கிட்டு, மிளகாலாம் போட்டு குழைய நம்ம வதக்கிட்டு, அந்த ஊற வச்சு அந்த இறாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி, அது லைட்டாக தண்ணி விடும். அந்த தண்ணி விடுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் அதன் பிறகு அரிசி போட்டுக்கோங்க. உப்பு காரன்றது நம்ம இஷ்டம் தான், நம்ம தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். அதை மூடி வச்சுட்டு அதை திருப்பி வரும்போது அதை ஒரு தடவை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியும் அந்த அரிசியும் சேர்ந்து வரும்போது நம்ம 1/2 லெமனில் கொஞ்சம் கேசரி பொடி, அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அதை நம்ம போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில், சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில நம்ம செஞ்சோம்னா பிரியாணி நல்லா கலன்னு சூப்பராக வரும். இந்த மிதமான தீயில் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம லெமன் போட்டு அந்த கலர் பொடி போட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடணும். நம்ம விட்டுட்டோம்னா அதன் பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னா செம்ம டேஸ்டி, அப்படியே உதிரியாக நல்லா அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு கவுச்சி வாடையும் வராதுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் என்னத்துக்கு, அந்த ரேஞ்சில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.